உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மேசம் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் கூட்டுச் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மேலும் சித்திரை 18ஆம் தேதி குரு பகவான் தனஸ்தானத்திற்கு மாறுவதும் மிகச்சிறந்த கிரக மாறுதலாகும். சுக்கிரனாலும் உங்களுக்கு நன்மையே. ஜென்ம ராசியில் சூரியனும் விரயத்தில் ராகுவும் நிலை கொண்டுள்ளதால் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையினால் குணமாகும். ருணஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறலாம். திருமண முயற்சிகளுக்கு மிகவும் ஏற்ற மாதமாகும் இந்த சித்திரை மாதம். உத்தியோகம். உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் நல்ல சுபபலத்துடன் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் கிடைக்கும். அலுவலக சூழ்நிலை நிம்மதியை தரும். தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. சனி பகவானுடன் செவ்வாய் இணைந்திருப்பதால் வேலை சுமையும் பொறுப்புகளும் உங்கள் பொறுமைக்கு சோதனையாக அமையும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மேசராசினருக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரம். போட்டிகள் கடுமையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் சமாளித்து விற்பனையை அதிகரிக்கும் திறனை சனி பகவானும் செவ்வாயும் தந்தருகிறார்கள். புதிய முதலீடுகளிலும் விஸ்தரிப்பு திட்டங்களிலும் ஈடுபடுவதற்கு இம்மாதம் ஏற்றதாக இல்லை. ஏனெனில் விரயஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு அமர்ந்திருக்கிறார். சில்லறை வியாபாரிகள் கடன் வாங்குவதை இம்மாதம் தவிர்ப்பது நல்லது. வெளிமாநில பயணங்களும் தொடர்புகளும் லாபகரமாக இருக்கும். நிதி நிறுவனங்கள் தக்க தருணத்தில் உதவும். கலைத்துறையினர். கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாகவே சஞ்சரிப்பதால் வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வர ஏற்ற மாதம் இது என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. மக்களிடையே புகழ் அதிகரிக்கும். உங்கள் நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற தருணம் இது. அரசியல் துறையினர். சுக்கிரன் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களுமே சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு பெருகும். செல்வாக்கு ஓங்கும். பெரிய அரசியல் கட்சிகளிடமிருந்து போட்டி போட்டுக்கொண்டு அழைப்பு வரும். தீர சிந்தித்து சரியான முடிவெடுப்பதற்கு கிரகநிலைகள் சாதகமாக உள்ளன. மாணவ மாணவியர். புதனும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாகவே நிலை கொண்டுள்ளார்கள். தேர்வுகளில் சரியான விடைகள் எழுதுவதற்கு புதனின் சஞ்சாரங்களை பெருமளவில் உதவுகிறது. நினைவாற்றலை தந்தருளும் மற்ற கிரகங்களின் நிலைகளும் சுபபலம் பெற்றிருப்பதால் நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ சரியான மாதம் இது. விவசாயத்துறையினர். பூமிக்காரகரான செவ்வாயின் சஞ்சார நிலையால் விவசாயத்துறையினரின் நன்மை தீமைகளை நிர்ணயிக்கிறது. அத்தகைய பலத்தை பெற்றுள்ள செவ்வாய் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருப்பதால் தண்ணீர் உரம் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது. வானம் பொய்க்காது. குறித்த காலகட்டங்களில் மழை பொழியும். அதுவும் அளவோடு நிற்கும். பயிர்கள் சேதமடையாமல் சந்தையில் நல்ல விளைச்சலையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற தருணம் இந்த சித்திரை மாதம். பெண்மணிகள். நன்மை செய்யும் கிரகங்கள் அதிக சுபபலம் பெற்றுள்ளன. ஆதலால் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் சற்று தாராளமாக உங்களுக்கு அளிக்கக்கூடிய மாதமாகும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். உறவினர்களிடையே பரஸ்பர அந்யோன்யம் அதிகரிக்கும். பரிகாரம். அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் வெள்ளிக்கிழமை தோறும் தீபத்தில் நெய் சேர்த்து தரிசித்து வரவும். அருமையான பரிகாரம் இது. இந்த பரிகாரம் விரயஸ்தான ராகுவின் தோஷத்தை அடியோடு போக்கும். மேலும் சனிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வர வேண்டும். சந்திராஷ்டம தினங்கள் சித்திரை 12 இரவு முதல் 14 வரை. நன்றி.